ஹாய்ங்க. இன்றைக்கி உளுந்து வடை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு உலக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு உலக்கு பச்சரிசி, அதே உலக்கால் இன்னொரு உலக்கு புழுங்கலரிசி, மொத்தத்தில் 2 உலக்கு. ஒரு உலக்கு பச்சரிசி, ஒரு உலக்கு புழுங்கலரிசி, ரெண்டுத்தையும் தனித்தனி ஒன்றா போட்டு ஊற வச்சிட்டேன். உளுந்து தனியாக ஊற வச்சுட்டேன். கழுவி ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள், கழுவி இப்போது ஃபஸ்ட்டு அரிசியை தான் போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். அரிசிக்குமே கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றணுங்க. அது இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி சொட்டு சொட்டாக ஊற்றி அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நைஸாக நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இப்போ இதை வலித்து வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. இது இப்போ அரிசி மாவு வலிச்சாச்சு. இப்போ உளுந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தெல்லாம் உளுந்து போட்டுட்டு அந்த அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க. கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கோம். இனிமேல் விடணும் அப்படின்னா சும்மா தண்ணி தெளித்து மட்டும் எடுத்தால் போதுங்க. பசங்க ஈவினிங் வர டைம் ஆகிடுச்சு. அதுக்காக தாங்க ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பண்ணேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா மசிஞ்சு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கிட்டேன். இது மசிஞ்சிட்ருக்கட்டுங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சைடில் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்தும் மசிஞ்சிருச்சு. இப்போ இதை வலித்து எடுத்துக்கலாம். இது கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டுட்டு உப்பு போட்டு இது கூடவே கொஞ்சமாக மிளகு போட்டு மாவை பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வானலில் ஒரு ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. ஆயில் ஊற்றிட்டு இது எண்ணெய் காஞ்சிச்சான்னு இப்போ செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக இதில் மாவு போட்டு பாருங்கள். அது உளுந்து மேலே வரும். மேலே வந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டுட்டு இப்போ வேகுதுங்க. வேகும்போது நம்ம அனல் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க.